Hi friends, this is Kaushalya Chandrasekhar. நாம இன்னைக்கு பார்க்க போற ஜாவா ப்ரோக்ராம் வந்து find the minimum number in an array. செகண்ட் மினிமம் கேட்கலாம், தேர்ட் மினிமம் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் மினிமம் அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்டிஜர் அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நமக்கு கொடுத்துருக்க செட் ஆஃப் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு மினிமம்னு எந்த மினிமம் ஃபைன் பண்ண சொல்கிறாங்களோ அந்த மினிமம் நோட் பண்ணிக்கலாம். செகண்ட் மினிமம் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, செகண்ட் மினிமம் நோட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அரேவை அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். int I equal to 0, I less than array dot length I plus plus. அரேவை அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். 5 6 9 8 4 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. ஸோ நம்மக்கிட்ட கொடுத்துருக்க இந்த அரேவை இப்போ இண்டெக்ஸ் போர்ஷன் வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 0 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் நமக்கு பார்த்த உடனே எது பெருசு எது சின்னதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து முதல்ல ஒரு ஆர்டர் பண்ணுறோம், ஷார்ட் பண்ணுறோம். ஸோ வரிசைப்படுத்தினா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும்? 3 வரும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும்? 4 வரும். அசெண்டிங் ஆர்டரில் நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 5ன்னு வரும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து 8 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து 9 அப்படின்னு வரும். 8, இது வந்து 6. இப்போ இது 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல இருக்கு, இது ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கு, இது ஃபிஃப்த் பொசிஷன். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் மினிமம்னு யாராவது கேட்டாங்கன்னா இதை சொல்லலாமா? செகண்ட் மினிமம் யாராவது கேட்குறப்ப இதை சொல்லலாமா? தேர்ட் மினிமம்னு கேட்குறப்ப இதை வந்து சொல்லலாம். ஓகே, அப்ப செகண்ட் மினிமம் கேட்குறாங்க, எதை பிரிண்ட் பண்ணணும்? அரே ஆஃப் இண்டெக்ஸ் என்னவா இருக்கணும்? இண்டெக்ஸ் வந்து என்ன இருக்கு? 1. ஸோ 1 இப்படி பண்றது. இப்ப பிரிண்ட் பண்ணி பார்த்தா இந்த லூப் நமக்கு தேவையில்ல, நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இப்ப இந்த 6 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா நம்ம ஆர்டரே பண்ணல, அப்படியே தானே பிரிண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணோம். அரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்குள்ள இன்டீஜர் அரேவை பாஸ் பண்ணலாம். ஸோ இன்டீஜர் அரேவை பாஸ் பண்றேன். நம்ம இன்டீஜர் அரேக்கோட நேம் வந்து வேரியபிள் நேம் வந்து ARR. அதை பாஸ் பண்றேன். ஸோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அரே வந்து எப்படி மாறி இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, 3 4 5 8 9 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல அந்த பொசிஷனை வச்சு எடுத்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் அது வந்து 4ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 3 4 5 6 8 9ங்கிறது அரே வந்து ஷார்ட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. 4ங்கிறது ஃபர்ஸ்ட் மினிமம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு இதுவும் தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதில் நல்லா பார்த்தா ஃபர்ஸ்ட் மினிமம்ங்கிறதுனால 1 போட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் மினிமம்னா 2ன்னு போடுவோமா? தேர்ட் மினிமம்னா 3ன்னு போடுவோமா? இது வந்து எப்படி இருக்கு? ஒரு ஹார்ட் கோட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்லாம நாம மினிமம் பொசிஷனை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு அதை இங்க பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 1ங்கிறது எப்படி வந்திருக்கும்? இந்த 0th பொசிஷன்ல இருந்து 1 ஆட் பண்றது மூலியமா வந்திருக்குமா? கரெக்ட்? எஸ். நமக்கு ஃபர்ஸ்ட் மினிமம் அப்படிங்கிறது எது? இது ஃபர்ஸ்ட் மினிமம், இது செகண்ட் மினிமம், இது தேர்ட், இது 4, இப்படி வருது. அப்ப
இது வந்து எனக்கு என்னவா இந்த 0 வந்து எனக்கு என்னவா மாத்தணும், இத 1ன்னு மாத்தணும். இந்த 1 வந்து 2ன்னு எடுக்கணும், 2 வந்து 3ன்னு எடுக்கணும். அப்ப ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பொசிஷன் வந்து என்னவா எடுக்கணும்? அப்ப -1 அதோட இந்த மினிமம் ஆட் பண்ணலாமா? இந்த -1 மினிமம்ல என்ன வேல்யூ இருக்கு? 2ன்னு இருக்கு. இப்ப இந்த -1 + 2 எனக்கு என்னவா மாறும்? +1 அப்படின்னு வரும். ஓகே, செகண்ட் பொசிஷன் வந்து 4. ஓகே, செகண்ட் பொசிஷன் வந்து 4, அதோட இண்டெக்ஸ் வந்து 1. எனக்கு அதோட இண்டெக்ஸ் வந்து இப்போ 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சா? கரெக்ட். தட்ஸ் இட். ஸோ இந்த மினிமம் பொசிஷனை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். 4 அப்படின்னு பிரிண்ட் ஆகுதா? செகண்ட் மினிமம் 4. தேர்ட் மினிமம்னு கேட்குறப்ப என்ன வரணும்? 5 பிரிண்ட் ஆகும். 5 பிரிண்ட் ஆகுதா? பிரிண்ட் ஆகுது. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எனக்கு 0th பொசிஷன் தான் ஃபர்ஸ்ட் மினிமம், இந்த பொசிஷன்ல இருக்கிறது செகண்ட் மினிமம், இந்த பொசிஷன்ல இருக்கிறது தேர்ட் மினிமம். ஓகே, ஸோ என்கிட்ட மினிமம்னு நம்ம நார்மலா என்ன மினிமம் கேட்குறாங்களோ அந்த மினிமம் வந்து ஒரு வேரியபிள்ல 3 ஆர் 2 ஆர் 1ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ தேர்ட் மினிமம்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் மினிமம்ங்கிறது எது? இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். தேர்ட் மினிமம்ங்கிறது இண்டெக்ஸ் 2ல இருக்கிறது. ஓகே, அப்ப இந்த 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் கிடைச்சிருதா? ஸோ அதனாலதான் இப்படி எழுதியிருக்கோம். இத இப்படியும் எழுதலாம். இந்த மினிமம், இந்த 3ங்கிறது இந்த மினிமம் வேல்யூ. இதுல இருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்றோம் அப்படிங்கிறப்ப இண்டெக்ஸ் பொசிஷன் கிடைச்சிருது. ஸோ மினிமம் -1. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து மினிமம் nth மினிமம் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் மினிமம், செகண்ட் மினிமம், தேர்ட் மினிமம் சொல்லிட்டு எதை கொடுத்தாலும் ஜஸ்ட் இந்த இடத்துல வேல்யூவை மாத்திட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மினிமம் கிடைச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.